party and jock. பத்திரிகை நண்பர்களே, காவல்துறையினரே, நான் எல்லாருக்கும் தெரியும் இந்த பர்த்டே அன்னைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமும் தெரியும். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால இந்த பர்த்டேக்கு லைவ் எப்பவுமே ஒரு வாட்டி அப்படியே இருக்கும்போது சில ரசிகர்கள் பார்த்துட்டு திரும்பி போகும்போது 3 ரசிகர்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து போன பிறகு அவங்க தாய் தந்தைகள் கிட்ட வந்தாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை என்னால் பதில் சொல்ல முடியல. அதை நான் சொல்லவும் நான் விரும்பலை. அப்போ இருந்து நான் இங்கே பர்த்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் நான் எனக்குமே இந்த 12th பர்த்டே அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப சாதகமாக ஒரு நல்லபடியாக நான் அதை அமைச்சிக்கிட்டேன். அன்னைக்கு மட்டும் ஃபேமிலி டிஸ்ட் இருந்தால் கூட யாருக்கும் சொல்லாமல் தெரியாத வெளியே போய் எனக்கு தனியாக இருந்து எனக்கு எப்பவுமே நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுக்கிறது தான் நம்மளுடைய நினைச்சு பார்க்கறது தான். மற்றெல்லாம் ஆண்டவன் செய்வதா இருக்கு, நம்ம கையில் என்னவே கிடையாது. எல்லாமே ஆண்டவன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அது கூட ஆண்டவன் கையில் இருக்கு விடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம பிளான் பண்ண முடியுமே ஒழிய மிக மிக பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணா அது என்னைக்குமே நடக்காது. இது வரைக்கும் நடந்ததும் சரித்திரமும் கிடையாது. ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான்னு சொன்னா அவன் 90 ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லைன்னா 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லை சொன்னா 2000 சம்பாதிக்கிறான், இல்லை 1200 சம்பாதிக்கிறான், 1000 சம்பாதிக்க மாட்டான். நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நடந்திருக்கு, நடக்கும்னு சொல்லி நடந்தது இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ என்னைக்குமே இருந்ததே கிடையாது. நேற்று நான் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. 12-12-12ங்கிறது ரொம்ப நாளா இதை அவாய்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ண நல்லா இருக்காது. அது உடம்பு சரியில்லாம வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட நீங்க இல்லையா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு என்னுடைய ஒரு அருமையான நண்பர், என்னுடைய உயிர் நண்பர், அவரை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது, காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் மாதிரி எனக்கு இருந்த ஒரு ஆளு, என் நண்பர். வெளியே யாருக்குமே ஜாஸ்தி தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய வலது கை மாறி இருந்த அந்த காந்தி ஹார்ட் அட்டாக்ல 10ஆம் தேதி நைட்டு இறந்து போய் 11ஆம் தேதி அவருக்கு பதில் பண்ணாங்க. அந்த சோகத்தை நான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்து கூட ரொம்ப நான் எப்படி அது என்னால் தூங்க முடியல. அது வரைக்கும் என் அண்ணன் சதி இறந்து போயிருக்காரு, எங்க அப்பா இறந்து போயிருக்காரு. எங்க அப்பா இறந்து போது ரொம்ப வயசா இருந்தது. எங்க அண்ணா இறந்து போறதுக்கு காரணம் இருந்தது. எங்க அம்மா இறந்து போகும்போது நான் சின்ன வயசுல இருந்தேன். சில நண்பர்கள் இறந்து போயிருக்காங்க, ஆனா அவ்வளவு வருத்தப்பட்டது கிடையாது. அந்த காந்தி இறந்த பிறக்கும் ஆனா அவ்வளவு நான் வருத்தப்பட்டேன். ஏன் வருத்தப்பட்டேன்னு சொன்னா அவ்வளவு அவர் சில வியாதிங்க அவனுக்குள்ள இருக்கு. அவன் அது வெளியே சொல்லவே இல்லை. சொன்னா அதை ஏன் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி அதை உள்ளே அடிச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு சரியா பார்த்தாங்க இல்லையா சரியா எனக்கு தெரியல. திடீர்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ பரவாயில்ல ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு சொன்னாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் அங்கே போயிட்டு அவனை பார்த்து வேறு ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி அவனை பார்த்துருந்தா நல்லா இருந்த போறோம் அப்படின்னு சொல்ல ஒரு மன உறுத்தல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்போது நைட்டுலாம் தூங்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கம் வரும்போது 8 மணி 7 மணிக்கெல்லாம் ஃபேன்ஸில் எப்போ வருவாங்கன்னு சொல்லும்போது யூஸ்வலாக 9 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் 7 மணி 8 மணிக்கு சொன்னாங்க. அப்போவே ஒரு 400-500 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே குளிச்சு பூஜை பண்ணி ரெடி ஆகிட்டு பார்த்தேன். உங்களை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு நிமிஷத்துல அத்தனை மணிக்கு நான் மனசு நொந்து போயிருந்தது. மறந்து போய் உங்களை பார்த்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு அவ்வளவு கிடைச்சது.
இது ஆண்டவன் செயல் தான், ஆண்டவன் டெபினிட்டி செயல் தான். அந்த காந்தியங்கிற அந்த துன்பத்தை நீ மறைக்கிறதுக்கு இதை பார்த்தா தான் உனக்கு அது போக முடியும். 1000 கோடி கொடுத்தா கூட அந்த ஒரு பெயின் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி ஆண்டவனை அனுப்பிச்சு வச்சாங்க. பார்த்து அது கடிச்சிட்டு மறுபடியும் நான் வெளியூர் போலான்னு இருந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சது நிறைய பேர் மறுபடியும் நான் இங்கே வர்றேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது நான் கேள்விப்பட்ட பிறகு நான் எதுக்குமே கூட்டம் சேர்க்கறதுக்கு நீங்க இஷ்டப்படுறேன். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியல, ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கேன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு ஆகக்கூடாது, அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி என்னதான் என்னுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனாலதான் இல்ல வந்தேன் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் 15ஆம் தேதி நான் ஊர்ல இருக்கிறதுங்கிறது 10 நாளுக்கு முன்னாலே நான் முடிவு பண்ணியிருந்தா கூட முதலையே சொன்னா நிறைய பேரு நிறைய ஊருக்கு லாரி பஸ் வேன் எல்லாம் வந்துட்டு அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாகவும் மற்றவங்க தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க கொண்டாடி போகும்போது சேஃபா அவங்க வீட்டுக்கு போவாங்களா இல்லையாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம், 11ஆம் தேதி மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க இல்ல நீங்க கண்ணு வாசல் ஜஸ்ட் ஐவாசுக்காக நீங்க அப்படின்னு சொல்ல 11ஆம் தேதி சொன்னா எப்படின்னு சொன்னா அவங்க யாரு என்ன அப்படி நினைச்சா கூட நீங்க போவாங்க. 11ஆம் தேதி சொல்றது யாரு வர்றாங்களோ அது போதும். அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க இல்ல உங்களுக்கு தெரியாது, நீங்க யாரு ஜாஸ்தி வரலன்னு சொன்னா நல்லா இருக்காது, கூட்டமே இல்லைன்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பட் வர்றவங்க 100 பேர் வந்தா கூட அந்த 100 பேர் 1000 பேருமா ரசிகருங்க இல்ல அங்க வெளியே நீங்க மடங்கு ஒரு பவர் இருக்கு. அந்த 100 பேரு சமாளிக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்ல நாம எல்லாத்தையும் பண்ணிடலாம், அவங்கள போடலாம் இவங்கள போடலாம் அது பண்ணலாம் சொல்லும்போது இல்ல நீங்க சத்யநாராயண கூப்பிடுங்க, கட்டுப்படுத்த முடியும் சொல்லி சத்தியை கூப்பிட்டு சத்தி நாளைக்கு நீ பாத்துக்கோப்பா நீ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன. சத்தியை ஏதோ நான் எடுத்துட்டேன் தூக்கிட்டேன் மண்டலத்தை வச்சுட்டேன் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவனுடைய நண்பன் எப்பவுமே கூட இருப்பா, உடம்பு சரியில்லை, அவன் வயது எடுக்கணும், காந்திக்கு நடந்த மாதிரியே சத்யநாராயணப்பா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லி நான் வச்சிருக்கேன். எப்படின்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க வேண்டாம், பிரம்மராட்சசம் சொல்றாங்க. பிரம்மராட்சசம் என்னன்னு சொன்னா பெரிய பெரிய சித்தர்கள் அண்ட் பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய குருகள் அவங்களுடைய வித்தியைகள் அந்த ரகசியங்கள் அவங்களுடைய அந்த ரகசியங்களை யாருக்காவது சொல்லிதான் போனோம். அது சொல்லி அந்த வித்தியை அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அவங்க சொல்லி கொடுக்காம அவங்க சமாதி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க பிரம்மராட்சசங்களா உருவாகுவாங்க. அவங்க மரங்கள்லயும் குளங்கள்லயும் இருப்பாங்க. அதனாலதான் அது பிரம்மராட்சசங்கிறது தப்பான இது இல்லைங்க. பல 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 சக்தி அடைஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் எந்த குரு ஆகட்டும், எந்த பெரிய சித்தர் ஆகட்டும், எந்த ஒரு முனியராகட்டும், எந்த ஒரு தபஸ்வி ஆகட்டும் சரியான சிஷ்யனை தேடுவான். அந்த சக்தியை சுதந்திரத்துக்கு பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சிஷ்யனை தேர்ந்தெடுத்து அந்த சிஷ்யனுக்கு அவங்க கத்துக்கிட்ட வித்தியை எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆளுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ரசிகன் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஆளுங்க. அதனால ஜாக்கிரதையா நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நான் என்ன பண்ணுறேன்னா சில 96 நடந்த ஒரு விஷயம் இப்போ சொன்னாங்க எல்லாருமே அந்த பாலிடிக்ஸ் பற்றி அரசியல் ஒரு கடல் மாதிரி அதை பற்றி நான் இப்போ பேச ஜாஸ்தி விரும்புகிறேன். இங்கேயே சொன்ன மாதிரி இங்கே ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு போலீஸ் கார்டுன்னு இருக்கு, கோபாலபுரம் சந்திரசேகர் சார் கலைஞர் சார் கிட்ட ஐயா நான் ரஜினி சார் இதுல போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா போயிட்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரத்குமார் ரவிக்குமார் பிடிச்சிருக்கு ஜெனிதா கிட்ட போயிட்டு நான் ரஜினி பிடிச்சிட்டு போயிட்டு வாங்க சொன்னா போயிட்டு வாங்க சொல்லுவேன்.
நான் வந்து அரசியலுக்கு அப்பாறு விட்டோன்னு அதனால தான் எல்லாமே வந்திருக்காங்க நண்பர்கள். நான் வந்து தமிழ் மக்களுக்கு சேர்ந்தவன். தமிழ் மக்களுடைய நலன்தான் தமிழ் மக்களுடைய நான் என்ன நீங்க வாழ வைத்த தேவர்கள் நீங்க எந்த வாழணுங்கிறதா என்னுடைய ஆசை. அரசியல்ல வந்து நீங்க வாங்க சொல்லிட்டு 96 நடந்த விஷயம் 96 வந்துச்சு. நான் வந்து சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். பிகாஸ் இங்க வந்து சில பேர் வந்து அரசியல் பேசி இருக்கிறதுனால அந்த கருணாஸோட விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன்.